Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் பத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஜாப் தான். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் $20 ஏர்ன் பண்ணாலே நீங்கள் பேமெண்ட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ சைட் நேம் பார்த்தீங்கன்னா கேஷ் கிரேட், இதுதான் அந்த சைட்டு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஜாயின்ற பேஜில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான ரிஜிஸ்டர் கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அது லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏர்ன் பார்த்திங்கன்னா நீங்கள் $1.5 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த $1 பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் மெயில் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மெயில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த மெயிலோட லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணும்போதே இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு $1 வந்து நம்மளுக்கு போனஸாக ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துட்றாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம $100 நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம ஏர்ன் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கொடுக்குற சர்வீஸை வச்சு நம்ம அதை ஒர்க் பண்ணி நம்ம ஜாப் பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு இதில் ஆட் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து $20 ஆட் ஆகும்போது நம்மளுக்கு அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் சைட்டை போய்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஸோ சைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லா சைட்ஸுமே நம்ம இது பண்ணி பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு எது விருப்பமோ அந்த சைட்ஸை நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணி பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கான ஜாப்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து சர்வேஸ் கிளிக் பண்ணுவோம். ஸோ இது சர்வேக்கான ஜாப் கொடுத்துருக்காங்க. பெர் டே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு பண்ண கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 75 கொடுத்துருக்காங்க. $0.75 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு பெஸ்ட் சர்வீஸ்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி ரெஃபரல்ஸ் பண்ணியும் பண்ணலாம். ரெஃபரல்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கான யூஆர்எல் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அந்த யூஆர்எல் லிங்க்கை நம்மளோட மெயில் மூலியமாகவும் இல்லைன்னா நம்ம பிளாகு வேர்ட் ப்ரெஸ் அதாவது நம்ம பிளாக் மூலியமாகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமும் போனஸ் சர்வீஸ்னும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சர்வே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கான சர்வீஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ இதில் போனஸ் சர்வீஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கான மணி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ போனஸ் ஆஃபர்ஸு ஸோ பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம எடுத்தும் ஒர்க் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த எந்த மாதிரி நம்ம சர்வே பண்ண விருப்பப்படுறோமோ அந்த சர்வே நம்ம கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கான அமௌண்ட்டும் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஒன்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்னிங்ஸு. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொஃபைலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல $100 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு அந்த $100 வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இமெயில் கன்ஃபர்மேஷனுக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா $100 வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணாமலே ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மை அக்கௌண்ட்டு. ஸோ மை அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தான் இது நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் இருக்கிற பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் செட்டிங்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு $20 மினிமம் இருந்தால் தான் பே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேபால் அக்கௌண்ட் இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். இமெயில் செட்டிங்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளோட கொடுத்த இமெயிலை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் செட்டிங்ஸு. ஸோ யூசர் நேம் கொடுத்து இது பண்ணி நம்ம ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டு தேவையில்லை விருப்பப்பட்டால் ஸோ இதை வந்து நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். நம்மளோட பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலில் ஸோ நம்மளுக்கான ஐடி வந்து கொடுத்துருக்காங்க, யூசருக்கான ஐடி. ஸோ என்ன டேட்டில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் ரேங்க் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம சர்வே தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு ரிஸ்க் இல்லை. அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு
ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஏர்ன் பண்ண இந்த இடத்துல நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது 18.50. ஸோ ஆக்சுவலாக $20 சொல்லியிருக்காங்களே. ஸோ இன்னும் இவ்வளோ டாலர்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணோன்னா நம்ம பேமெண்ட்டுக்கு பேஅவுட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைட் இதுதான். ஸோ இந்த சைட்டில் நீங்கள் ஜஸ்ட் போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.